சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 27 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், எவ்வளவு பேர் அங்கு திரண்டிருக்காங்க, என்னென்ன கோரிக்கை அப்படின்றது பிரதானமா முன்வைக்கப்படுது? கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் பகுதியில் இயங்க வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு சிஐடி தொழிற்சங்கம் அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு தொழிலாளர் நல கோரிக்கைகளை முன்வைத்து 40 நாட்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் அந்த தொழிற்சாலை பணிக்கு திரும்பினர். இந்த நிலையில் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட 6 மாத காலமாகியும் தற்போது வரை அந்த 27 தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் காலம் தாமதித்து வரும் நிர்வாக போக்கை கண்டித்தும் பல கட்டங்களில் போராட்டத்தில் சிஐடியினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை நிர்வாகத்தின் செயலை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சுங்காசத்திரத்தில் இருந்து 3 நாள் நடைபயணம் மேற்கொள்ள முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை சிஐடி தொழிற்சங்கம் அறிவிக்கப்பட்டது. இந்த நடைபயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சுங்காசத்திரம் பேருந்து நிலையம் அருகே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தடையை மீறி பேரணியாக செல்ல முயன்ற 32 பேர், அதாவது தொழிற்சாலை ஊழியர்கள் 27 பேர் மற்றும் சிஐடியை சேர்ந்த 32 பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு நிர்வாகத்திற்கு உரிய அறிவுரை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.